ஆகுது அப்படின்னா அவளுடைய புகுந்த வீடு ரொம்பவே முக்கியம். அப்படிப்பட்ட புகுந்த வீட்டுல ஒரு பெண்ணுக்கு நாத்தனார் கொடுமை அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவளுடைய நிம்மதி குலைஞ்சு போயிடும். இந்த நாத்தனார் கொடுமைக்காக எவ்வளவோ படங்கள் எடுத்தாச்சு, ஆனாலும் இது நடந்துகிட்டேதான் இருக்கு. இப்படிப்பட்ட நாத்தனார் தன்னுடைய வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுக்கு கொடுமை செஞ்சா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம நம்மளுடைய திறமைய யாருகிட்ட வெளிக்காட்டணும் அப்படின்றத விட நம்ம திறமைய யாருகிட்ட வெளிக்காட்ட கூடாது அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு ஒரு ராமாயண கதை மூலமா விடைய தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல அயோத்திய தசரதன் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த சமயம் அது. அந்த இடத்துல பிரம்மாண்டமான அரண்மனை, மாட மாளிகைகள், பச்சை பசேல்னு செடி கொடிகள்னு அந்த நாடே ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தது. அவருக்கு 3 மனைவிகள். ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தனியா அரண்மனை, அவங்கள பாத்துக்கிறதுக்கு பணிப்பெண்கள், வேலையாட்கள். இந்த 3 மனைவிகளுக்கும் 4 குழந்தைகள், ராமர், லக்ஷ்மணன், சத்ருகனன், பரதன். இந்த 4 இளவரசர்களுமே ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா அந்த அரண்மனையில வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அரண்மனையில இருக்கக்கூடிய தோட்டத்துல இந்த 4 இளவரசர்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க கையில பூப்பந்து ஒண்ணு இருந்தது. அந்த பூப்பந்த வச்சுதான் 4 பேரும் மாறி மாறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல மந்திரை அங்க வந்தாங்க. அவங்க முதுகுலதான் கூண் இருக்கும் இல்லையா? எப்போ மந்திரைய பார்த்தாலும் ராமர் ஏதாவது குறும்புத்தனம் பண்ணுவாரு. அவங்க பூப்பந்த விளையாண்டுட்டு இருக்கிறப்போ மந்திரை அங்க வந்ததுனால பூப்பந்தை எடுத்து மந்திரையோட கூண் மேலேயே போட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் அந்த கூண் மேல பூப்பந்த போட்டா அந்த கூண் சரியாயிரும் அப்படின்றதுக்காக தான். இது மந்திரைக்கு தெரியாது இல்லையா? அதனால ராமர் மேல கோபமும் வெறுப்பும் வன்மமும் அதிகமாயிட்டே இருந்தது. இந்த 4 சகோதரர்கள் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. மந்திரை வெறுப்போட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போனாங்க. இந்த காட்சி எல்லாத்தையும் மந்திரையோடைய வீட்டுல இருந்து ஒரு 3 வயது குழந்தை மாடத்துல இருந்து பாத்துட்டு இருந்தது. அது முகத்துல அப்படி ஒரு ஏக்கம் இருந்தது. மந்திரையோட வீட்டுல எப்படி குழந்தை வந்தது? யார் அந்த குழந்தை? அது ஏன் இவங்க 4 பேத்தையும் பார்த்து இப்படி ஏக்கப்படுது? இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? இந்த காணொளிய தொடர்ந்து பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கைகேயிக்கு பரதன் மட்டும்தான் குழந்தை அப்படின்னு. ஆனா கைகேயிக்கு ஒரு மகளும் பிறந்தது. அந்த மகளுடைய பெயர் தான் குகியி. கைகேயிக்கு குகியி பிறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தசரதனுக்கு 4மே ஆண் குழந்தைகள். இந்த சமயத்துல குகியி பிறந்ததுக்கு அப்புறமா மந்திரை கைகேயி கிட்ட கேக்குறாங்க, கைகேயி, நீ தாய் இல்லாம வளர்ந்த, நான் தான் உன்னை தாயா இருந்து வளர்த்த. உனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன தனியா விடாம உன் கூடவே என்ன கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப கூட நான் உன் கூட தான் இருக்கேன். ஆனா உன்னுடைய அரண்மனையில இல்ல. எனக்குன்னு தனியா ஒரு வீடு இருக்கு. அந்த இடத்துல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். எனக்குன்னு யாருமே இல்ல. உன்னை நான் எப்படி வளர்த்தேனோ அதே மாதிரி உன் குழந்தையையும் நான் வளர்க்கிறேன். என்கிட்ட நீ கொடுத்துரு அப்படின்னு கேக்குறாங்க. கைகேயி மந்திரைய தன்னுடைய தாய் மாதிரி எப்பவுமே பாத்துப்பாங்க. தாய் கேட்டதுக்கு அப்புறமா கொடுக்காம இருப்பாங்களா என்ன? கைகேயி ரொம்ப சந்தோஷமா மனசார அந்த குழந்தைய மந்திரை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த குழந்தையதான் மந்திரை எடுத்துட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த குழந்தை தான் இப்போ அந்த 4 இளவரசர்களும் விளையாடுறத ரொம்ப ஏக்கமா பாத்துட்டு இருந்தது. இந்த குகிக்கு சரியா 3 வயது. எவ்வளவு கொடுமையில அந்த அரண்மனையுடைய இளவரசி அரண்மனையில இருக்கக்கூடிய சுக போகங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியாம மந்திரையோட தனியா ஒரு இடத்துல இருக்கு. அதனாலதான் அந்த 4 இளவரசர்கள் விளையாடுறதையும் ரொம்ப ஏக்கமா பாத்துட்டு இருந்தது. அவங்களுடைய ஆடை அணிகலன், அவங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் பாக்க பாக்க குகியுடைய மனசு ரொம்பவே வேதனைப்பட்டுச்சு. நானும் அவங்க கூட பிறந்த சகோதரி தானே, ஆனா எனக்கு இது எல்லாமே கிடைக்கலையே அப்படின்னு தினசரி கவலைப்பட்டுட்டே இருக்கும் அந்த குழந்தை. மந்திரை கைகேய வளர்த்த மாதிரி இந்த குழந்தையை என்னவோ பாசமாலாம் வளர்க்கல, ரொம்ப முரட்டுத்தனமா வளர்த்தாங்க. அதிகமான சாப்பாடை எடுத்து வாயில திணிக்கிறது, குகியுடைய ஆடைய கூட சரியா பராமரிக்காம சில நேரம் அழுக்கு ஆடைய கூட அணிய வைப்பாங்க இந்த மந்திரை. அணிகலன் கூட அவ்வளவு இருக்காது. இருக்கிற அணிகலன் எல்லாத்தையும் மந்திரை தானே போட்டு அனுபவிச்சுப்பாங்க.
கைகேயி மந்திரைய ரொம்ப நம்பினதுனால அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு கூட அது கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மந்திரை மேல நம்பிக்கை இருந்தது. இந்த மாதிரியான சமயத்துலதான் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு தசரதன் முடிவு பண்ணாரு. அப்போதான் கைகேயிட்ட ஒரு ஜோசியக்காரர் சொன்னாரு, இன்னும் 14 நாட்கள் யாரு இந்த நாட்டினுடைய மன்னரா இருப்பாங்களோ அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. கைகேயி அந்த சமயத்துல ராமருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மகனான பரதனுக்கு ஆபத்து வந்தா கூட பரவாயில்லன்னு முடிவு பண்ணி தசரதன் கிட்ட சொல்றாங்க, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்தக்கூடாது, பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு. இது எல்லாமே மந்திரையுடைய சூழ்ச்சியா வெளியில தெரிஞ்சது. ஆனா கைகேயுடைய நல்ல உள்ளம் யாருக்குமே தெரியல. பட்டாபிஷேகம் நின்னு போச்சு. ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு தசரதர் ரொம்ப வேதனையோட சொல்லிட்டாரு. ராமரோட லக்ஷ்மணர், சீதை 3 பேரும் வனவாசம் கிளம்பி போனாங்க. அந்த ஊரே கைகேயிய திட்டி தீத்துச்சு. ரொம்ப பழி சொல்லுக்கு ஆளானாங்க கைகேயி. ராமரை பிரிஞ்ச தசரதர் தன்னுடைய உயிரை விட்டாரு. குகியி தசரதன் இறந்ததை பார்த்து அந்த 5 வயது குழந்தை ரொம்பவே அழுதுது. அதுக்கப்புறம் கைகேயால அங்க இருக்க முடியாம நந்தி கிராமத்துல போய் துறவி வேடத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கைகேயுடைய குழந்தையான குகியி மந்திரையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்போ மந்திரை கிட்ட குகியி தன்னுடைய தாயார நினைச்சு அழுகும். எப்போ என்னுடைய அம்மா இங்க வருவாங்க, அவங்கள நான் எப்போ பாப்பேன் அப்படின்னு ஏங்கும். இததான் சந்தர்ப்பம்னு பார்த்து மந்திரை எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி, உங்க அம்மா நந்தி கிராமத்துல போய் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ராமர் தான், அவனுக்கு நல்லது நினைக்கணும்னு நினைச்சதுனாலதான் கைகேயிக்கு இப்படி ஒரு நிலைமை. உன்னுடைய தந்தை ராமர்னாலதான் இறந்து போனாரு, உன்னுடைய தாயை நீ பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமும் ராமர் தான், ராமர் இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணம் சீதை தான் அப்படின்னு ராமரை பத்தி மட்டும் இல்லாம சீதைய பத்தி இன்னும் அதிகமாவே சொல்லி கொடுக்கறாங்க. ராமருக்கு திருமணம் ஆனதுல இருந்து சீதையால ரொம்பவே மாறி போயிட்டான் அப்படின்னு வன்மத்தை விதைச்சாங்க அந்த குழந்தை கிட்ட. குகி யாரு? ஒரு 5 வயது குழந்தை. மந்திரையுடைய வளர்ப்புல இருக்கிறதுனால மந்திரைய ரொம்பவே நம்பும். மந்திரை சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்கும். பிஞ்சுடைய மனசுல நஞ்ச விதைச்ச மாதிரி குகியி ராமரை விட சீதைய பத்தி தன்னுடைய மனசுல ரொம்ப வன்மத்தை வளர்த்துக்குச்சு. இந்த சீதையாலதான் என்னுடைய தாய் தந்தையரை நான் பிரிஞ்சிருக்கேன், இந்த வயசுல எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு சீதைதான் காரணம் அப்படின்னு நின்னா குத்தம் நடந்தா குத்தோன்ற மாதிரி எதுக்கெடுத்தாலும் சீதையவே தப்பா நினைச்சுக்கும். இப்படியே காலங்கள் உருண்டோடுது. கிட்டத்தட்ட வனவாசம் முடிஞ்சு 14 வருடங்களுக்கு அப்புறம் ராமர், லக்ஷ்மணர், சீதை மறுபடியும் அயோத்திக்கு திரும்பி வராங்க. ஊரே கோலாகலமா இருக்கு அவங்கள வரவேற்கிறதுக்காக. குகிக்கு இப்போ 19 வயது. 5 வயதுல மந்திரை விதைத்த வன்மம் 14 வருடமா வளர்ந்து நெருப்பு மாதிரி அவளுடைய மனசுல இருந்தது. ஊரே கொண்டாடுச்சு அவங்க வரத. ஆனா குகிக்கு மட்டும் சீதைய பார்க்கவே பிடிக்கல. வனவாசம் முடிஞ்சு வந்த அடுத்த நொடி ராமர் அம்மா எங்க அப்படின்னு கேக்குறாரு. கௌசல்யா வராங்க, சுமித்ரை வராங்க, எதையுமே ஏத்துக்கல. என்னுடைய அம்மா எங்க அப்படின்னு கேட்க கைகேயி வந்ததுக்கு அப்புறமா அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. கைகேயி ராமரை கட்டி அணைச்சு அழுதாங்க. அந்த சமயத்துல கூட மந்திரி சொல்றாங்க, இப்ப கூட பாத்தியா உன்னுடைய தாய உன்கிட்ட நெருங்க விடாம இருக்கிறதுக்காக தான் ராமர் தன்னுடைய பெற்ற தாயான கௌசல்யா இருக்கிறப்ப கூட கைகேயி தான் தன்னுடைய தாயின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறா பாத்தியா அப்படின்னு சொல்லி இன்னும் விஷத்தை விதைச்சாங்க. குகி நினைச்சு பாக்குறா, என்னுடைய பெற்ற தாயாவே இருந்தாலும் இவ்வளவு நாளா இங்க வராம நந்தி கிராமத்துல இருந்து ராமர் வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சா. சில நாட்கள் போகுது. ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. சீதை கருவுற்று இருந்தாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்த சமயம் அது. ராமர் ஒரு நாள் ஊர்வலம் போனாரு. அந்த சமயத்துல ஒரு சலவை தொழிலாளி செஞ்சது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சலவை தொழிலாளிக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் ரொம்பவே சண்டை வந்தது. அதுக்கு காரணம் சந்தேகம்தான். அப்போ ராமருடைய காது பட அந்த சலவை தொழிலாளி சொல்லிருவாரு, ஊரா வீட்டுல இருந்துட்டு வந்தாலும் உன்னை ஏத்துக்கிறதுக்கு நான் என்ன ராமரா அப்படின்னு சொல்லிருவாரு. அந்த வார்த்தை ராமருடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். ரொம்பவே வேதனைப்படுவாரு. அந்த வேதனையோட அரண்மனைக்கு போறாரு. இந்த சமயத்துலதான் சீதை கர்ப்பமா இருந்தாங்க இல்லையா,
காற்று வாங்குறதுக்காக நந்தவனத்துக்கு கையில விசிறியோட வந்தாங்க. சீதையை எப்படியாவது தனிமையில சந்திக்கணும் அப்படின்னு குகிக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம். எதர்ச்சியா குகியும் அதே நந்தவனத்துக்கு வரா. கையில விசிறியோட சீதை நந்தவனத்துல அமர்ந்திருக்கிறத பார்க்கவும் குகியி இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சதி திட்டம் போட்டா. இவ யாரு? இப்ப வந்தவ. நான் இந்த நாட்டினுடைய இளவரசி. எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனா இப்போ வந்தவள இந்த நாடே கொண்டாடுது அப்படின்னு சீதைய பார்த்து பொறாமப்பட்டா. ஆனா எதையுமே வெளிக்காட்டிக்காம சீதை கிட்ட போய் கேக்குறா, அண்ணி என்ன இங்க தனியா அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க சீதை சொல்றாங்க, குகி நான் இங்க காத்து வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சாதாரணமா சொன்னாங்க. அண்ணி நீங்க அசோகவனத்துல ராவணனுடைய கட்டுப்பாட்டுல தானே இருந்தீங்க. ராவணனுக்கு 10 தலை 20 கையும் இருக்கிறது உண்மையா அப்படின்னு கேக்குறா. சீதை சொல்றாங்க, நான் என்னுடைய ஸ்ரீராமர் முகத்தை தவிர வேற யாருடைய முகத்தையும் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி ராவணனுடைய முகம் எனக்கு தெரியும்? எல்லாரும் சொல்லுவாங்க ராவணனுக்கு 10 தலையும் 20 கையும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நிமிர்ந்து கூட ஒரு முறை கூட பார்த்தது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி அண்ணி? அங்கேயே இருந்தீங்க. எத்தனை தடவை ராவணன் வந்து உங்களை துன்புறுத்திருப்பான். எனக்கு இப்படி 10 தலை கொண்ட மனிதன் உண்மையிலேயே இருப்பானா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு கேக்குறா. இத கேட்ட சீதை சொல்றாங்க, குகி நான் ராவணனுடைய முகத்தை பார்த்ததில்ல, ஆனா ராவணனுடைய கால் கட்டை விரலை பார்த்திருக்கேன். அத வச்சு ராவணன் எப்படி இருப்பான்னு என்னால வரைஞ்சு வேணா காட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சீதைக்கு அது ஒரு பெரிய திறமை. தன்னுடைய கற்பனைய ரொம்ப தத்ரூபமா வரைஞ்சு காமிச்சிருவாங்க. அந்த காலத்துலதான் இப்போ இருக்கிற மாதிரி தாள் வண்ணம் பூசுறதுக்கான பொருட்கள்லாம் அப்போ கிடையாது. எழுத்தாணி தான் இருக்கும். சீதை சொல்றாங்க, எழுத்தாணி எடுத்துட்டு வா, ஏதாவது ஒரு ஓலைச்சுவடியும் எடுத்துட்டு வா, நான் வரைஞ்சு காட்டுறேன் அப்படின்னு கேக்குறாங்க. குகி ஓலைச்சுவடிக்கும் எழுத்தாணிக்கும் தேடி அலைஞ்சா. ஆனா அந்த இடத்துல எங்கேயுமே கிடைக்கல. குகி சொல்றா சீதா தேவி கிட்ட, அண்ணி எனக்கு எழுத்தாணியும் ஓலைச்சுவடியும் கிடைக்கல, ஆனா ராவணன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எப்படியாவது அது எனக்கு வரைஞ்சு காமிங்களேன் அப்படின்னு சொல்ல சீதா தேவி யோசிக்கிறாங்க. தன் கையில விசிறி மட்டும்தான் இருக்கு. இத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சீதை தன்னுடைய கை நகத்தால விசிறியில அந்த உருவத்தை வரைஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்பேற்பட்ட திறமைசாலி பாத்தீங்களா சீதா தேவி. குகி கிட்ட அந்த விசிறியில தன்னுடைய கை நகத்தால ராவணனுடைய 10 தலையையும் 20 கைகளையும் வரைஞ்சு காட்டுறாங்க. ரொம்ப தத்ரூபமா இருந்தது அத பாக்குறதுக்கு. குகி அத பாக்கவும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. இப்படி எல்லாம் ஒரு மனிதர் இருப்பாரா அப்படின்னு கேட்டு பேசிட்டே இருந்தா. சீதை கர்ப்பிணி பெண்ணா இருந்ததுனால ரொம்ப நேரம் அமர்ந்து குகியை கூட பேச முடியல. அப்படியே நந்தவனத்துல அயர்ந்து படுத்து தூங்கிட்டாங்க. இந்த குகியுடைய எண்ணமே சதி திட்டம் போடுறது தானே. இந்த சீதா தேவிக்கு எப்படியாவது கெட்ட பெயர் உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த விசிறியில ராவணனுடைய உருவத்தை வரைஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அத அப்படியே சீதா தேவி மேல அவங்களுடைய மார்பு மேல போட்டுட்டு அவங்க கையையும் எடுத்து அந்த விசிறி மேல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுமா? வேகமா ராமர் கிட்ட போய், அண்ணா உங்களுடைய குழந்தை 10 தலையும் 20 கைகளுடையுமா பிறக்க போது அந்த ராவணன் மாதிரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஏளனமா சொல்லவும் ராமருக்கு பேரதிர்ச்சி. ஏற்கனவே இந்த சலவை தொழிலாளி சொன்ன வார்த்தைகளை கேட்டு மனவேதனையில இருந்தவருக்கு இப்போ குகியோடைய வார்த்தைகள் இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி இருந்தது. குகி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்க குகிய சொல்றா, அண்ணா கர்ப்பிணி பெண்கள் தன்னுடைய கர்ப்ப காலத்துல யார மனசார நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உருவத்துலதான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்னைக்கு ராவணன் மாதிரியான குழந்தை தானே பிறக்கும் அப்படின்னு சொல்ல ராமருக்கு ஒண்ணுமே புரியல. குகிய சொல்றா, அண்ணா என் கூட நந்தவனத்துக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறா. ராமரும் குகி பின்னாடியே போறாரு. நந்தவனத்துல சீதா தேவி அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க மேல இருக்கக்கூடிய விசிறியை எடுத்து ராமர் கிட்ட காட்டுறா குகி. அத பாக்கவும் ராமருக்கு பேரதிர்ச்சி. அண்ணா என்னதான் நீங்க அசோகவனத்துல இருந்து அண்ணிய கூட்டிட்டு வந்தாலும் அவங்களால ராவணனை மறக்க முடியல போல. அதனாலதான் அவங்களுடைய உருவத்தை தத்ரூபமா வரைஞ்சு அப்படியே அவங்க மேல வச்சு படுத்து தூங்குறாங்க.
இதுக்கா நீங்க அவங்கள இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்தீங்க, போரெல்லாம் நடத்தி? நீங்க பேசாம அசோகவனத்திலேயே அவங்கள விட்டுட்டு வந்திருக்கலாம். ராவணனுடைய நினைப்பிலேயே ராவணன் கூடவே வாழ்ந்திருப்பாங்க. ராவணன் இருந்ததுக்கு அப்புறமா அசோகவனத்துக்கும் போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம ராவணனுடைய நினைப்பால ராவணனுடைய உருவத்தை வரைஞ்சு அவரு கூட இருக்கிற மாதிரி நினைச்சு இங்க தனியா நந்தவனத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னால என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி ராமருடைய மனச மாத்திட்டா. அதுக்கப்புறம் குகி அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. ராமர் அதிர்ச்சியோட நிக்கிறாரு. சீதா அப்படின்னு கத்துறாரு. சீதை அந்த சத்தத்துல பதறி போய் எந்திரிக்கிறாங்க. என்ன வேலை பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன நடக்குதுன்னே தெரியாம எழுந்து நிக்கிறாங்க. நான் என்ன வேலை பாத்துட்டு இருக்கேன், ஏன் இப்படி கத்துறீங்க, நான் அயர்ந்துதானே தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராமர் சொல்றாரு, இன்னும் ராவணனை உன்னால மறக்க முடியலையா? ராவணனுடைய உருவத்தை உன்னுடைய கையால வரைஞ்சு உன் மேல வச்சு தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சீதைக்கு. அவங்களுடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இப்பவுமே வராதா அப்படின்ற மாதிரி அந்த பார்வை இருந்தது சீதைக்கு. அவங்க முடிவு பண்ணாங்க, என்ன பதில் சொன்னாலும் ராமருடைய மனச மாத்த முடியாதுன்னு. சலவை தொழிலாளி சொன்னதும் இந்த குகியை வந்து சொன்னதும் ரெண்டும் சேர்ந்து ராமருடைய மனசு மாறி இரண்டாவது முறையா சீதைய தனியா காட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு முடிவு பண்ணாரு. லக்ஷ்மணரை கூப்பிட்டு சீதைய காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாரு. அந்த சமயத்துல ராமருடைய உத்தரவை மீறி லக்ஷ்மணரால எதுவுமே சொல்ல முடியல. தன்னுடைய நியாயத்தையும் சீதையால வெளிப்படுத்த முடியாம இருந்தாங்க. ஒரு தேரை எடுத்துட்டு லக்ஷ்மணர் வராரு. அந்த தேர்ல ஏறி சீதை கண் கலங்கிட்டே கிளம்பி போறாங்க. சீதையும் லக்ஷ்மணரும் அந்த தேர்ல போறப்ப எதுவுமே பேசிக்க முடியல. ரெண்டு பேருக்கும் என்னென்னமோ மனசுல எண்ணங்கள் ஓடுச்சு. சீதைய காட்டுல இறக்கி விடுறாரு. திரும்பி வரும்போது சரியான மழை பெய்யுது. சீதைய தன்னந்தனியா காட்டுல விட்டுட்டு லக்ஷ்மணர் மனமில்லாம கிளம்பி வராரு. இந்த கதை மூல ராமாயணத்துல கிடையாது. ஒடிசா மாநிலத்துல பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுப்புற கதை தான் இது. எதை எப்படியோங்க, இந்த நாத்தனார் கொடுமை அப்படின்றது ராமாயண காலத்துல இருந்து தொன்று தொட்டுதான் வந்துகிட்டே இருக்கு. குகி யாரு? அந்த நாட்டுக்கே இளவரசி. எப்படி எல்லாம் வாழலாம்? நியாயப்படி குகிக்கு யார் மேல கோபம் வந்திருக்கணும்? தன்னுடைய தாயாரான கைகேயி மேல வந்திருக்கணும். ஏன்னா அந்த நாட்டினுடைய இளவரசியா அரண்மனையில வாழாம மந்திரை கிட்ட போய் வாழணும்ன்ற நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தது கைகேயி தான். அப்போ கைகேயி மேலதானே கோபம் வந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம அந்த வீட்டுக்கு வாழ வந்த சீதை மேல வந்துருச்சு. தன்னுடைய நிலைமைக்கு காரணம் தன்னுடைய தாயார்னு உணராம அந்த இடத்துல வாழ வந்த மருமகள் மேல வன்மத்தை வளர்த்துக்கிட்டே போன குகியோடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நிம்மதியை இழந்ததாதான் இருந்தது. அதே மாதிரிதான் சீதையை யோசிச்சு பாருங்க. குகியை சின்ன பொண்ணுன்னு நினைச்சு எடை போட்டு யதார்த்தமா தன்னுடைய திறமைய வெளிக்காட்டி அது அவங்களுக்கே ஒரு வினையா வந்து முடிஞ்சிருச்சு. அதனாலதாங்க சொல்லுவாங்க, நம்ம திறமைய யாருகிட்ட வெளிக்காட்டணும் அப்படின்றத விட யாருகிட்ட வெளிக்காட்ட கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கணும்னு. குகிக்கு சீதை மேல இருந்தது பொறாமை. அந்த பொறாமை கொழுந்து விட்டு எரிஞ்சதுதான் வன்மமா வந்து நின்னுச்சு. குகியை தன்னுடைய தாயார்கிட்ட போய் கேட்டிருக்கணும், என்னைய அரண்மனையில ஏன் இளவரசியா வச்சுக்கல அப்படின்னு. தன்னுடைய தாயாரை எதிர்த்து கேள்வி கேட்காம வாழ வந்த சீதை மேல வன்மத்தை காட்டினா. ஆனா யோசிச்சு பாருங்க, சீதை எவ்வளவுதான் கொடுமையை அனுபவிச்சாலும் இப்ப வரைக்கும் சீதைனா எல்லாருக்கும் தெரியும். ஆனா கற்பனை கதாபாத்திரமா இருந்தா கூட குகியோடைய வாழ்க்கை நரகத்துல இருக்கிற மாதிரிதான். கருட புராணத்தின் படி ஒருத்தருடைய வாழ்க்கையையோ இல்ல அவங்களுடைய நிம்மதியையோ கெடுத்தா அவங்களுக்கு ரௌரவ நரகம் தான் கிடைக்கும். ரௌரவ நரகம் அப்படின்னா அந்த ஆத்மா முட்களாலேயோ தடியாலேயோ ரொம்பவே துன்பப்படும். ஒருவேளை ரொம்ப கொடூரமா ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மகாரௌரவ நரகம் கிடைக்கும். அப்படின்னா அந்த ஆத்மா கொடூரமான மிருகங்களால முட்டி மோதி காயப்படுத்துற அளவுக்கு ரணங்களை ஏற்படுத்தக்கூடிய நரகம் தான் இந்த மகாரௌரவ நரகம். இந்த காணொளி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.